இந்த வேளையிலும் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளாமல் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்ல போகிறோம். நம் மத்தியிலே நம்முடைய அழைப்பை கேட்டு ஏற்று வந்திருக்கிற பாஸ்டர் ஜூபிலின் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்கள் நமக்கு புதியவர் அல்ல. அவர்கள் தொடர்ந்து நமக்கு பல ஆண்டுகளாக வந்து நமக்கு ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார். பாஸ்டர் ஜூபிலின் அவர்களை கர்த்தர் ஊழியத்தின் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக பயன்படுத்தி வருகிறார். முன்னால இப்போ நிறைய வெளிதேசங்களுக்கு அடிக்கடி செல்ல கர்த்தர் அவரை பயன்படுத்தி வருகிறார். இன்னும் மிக நல்ல பெரிய சபைகளில் கர்த்தர் வார்த்தையை கொடுக்க ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். அவர்கள் எப்பொழுதும் எங்கெல்லாம் ஊழியத்துக்கு போகிறாங்களோ அந்த விபரத்தை அனுப்பி வைப்பார்கள். அவர்களுக்காக ஜெபிப்பேன். அவைகளை பார்க்கும்போது ரொம்ப உள்ளத்துக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். போகிற இடங்களில் எல்லாம் கர்த்தர் கொண்டு சென்று பயன்படுத்தி வருகிறார். கரங்களை தட்டி உற்சாகமாக பாஸ்டர் ஜூபிலின் அவர்களை வரவேற்போம். நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். யாத்திராகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. யாத்திராகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும். எல்லாரும் எடுத்துக்கிட்டீங்களா? சேர்ந்து வாசிக்கலாம். என் மனைவி எப்சிபா எனக்கு உதவி செய்வாங்க. ஊழியத்தில் அவங்க என் கூட இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய பலன் இல்லையா? சரி, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க. ப்ளஸ் நீங்களும் யாவரும் சேர்ந்து என்ன செய்யணும்? உங்கள் கண்கள் வார்த்தை என்ன செய்யணும்? பார்க்கணும். உங்கள் வாய் வார்த்தை என்ன செய்யணும்? பேசணும். நீங்கள் பேசுகிறத உங்கள் காதுகள் கேட்கணும். சரி, நாம் சேர்ந்து வாசிக்கலாம். யாத்திராகம புஸ்தகம் 17வது அதிகாரம் 1லிருந்து 6 வரைக்கும். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படி சொல்லுங்க. யாருடைய கட்டளையின்படியா? அவர்கள் சுய சித்தத்தின்படி புறப்படல. யாருடைய கட்டளையின்படி புறப்படுகிறார்களா? வெரி குட், வெரி குட், சூப்பர். கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே என்னோட ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவணமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவணத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என் மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். சரி, இந்த வேத பகுதியை நம்ம கொஞ்சம் சற்று வியாக்கியானப்படுத்தி பார்க்கலாம். சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு, அதாவது எகிப்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க. சொல்லுங்க, எந்த தேசத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க? எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை ஆயிட்டாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நாமெல்லாம் பாவ உலகத்தில் இருந்துட்டு, அதாவது பாவத்துக்குள்ள வாழ்ந்துட்டு அதை விட்டு வெளியே வந்து நம்ம எப்படி இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோம் பாருங்க,
அதை போல அவர்களும் அந்த எகிப்து என்கிற பாவ உலகத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சரி, எகிப்திலிருந்து இஸ்ரவேலர்கள் விடுதலையாகி செங்கடலை கடந்து சீன் என்கிற வனாந்தரத்துக்கு வர்றாங்க. சொல்லுங்க, எந்த வனாந்தரத்துக்கு வர்றாங்க? சீன் வனாந்தரத்துக்கு வந்து சேர்றாங்க. அதாவது செங்கடலுடைய மறுகரைன்னு வச்சுக்கிறீங்களேன். செங்கடலை கடந்த பிறகு வருகிற அந்த மறுகரைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? வந்துட்டாங்க. செங்கடலுக்கு தாண்டி சீன் வனாந்தரத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்ப சீன் வனாந்தரத்துக்கு வந்து சேர்ந்த உடனே அங்கிருந்து கர்த்தருடைய கட்டளையின்படியே புறப்படுகிறாங்க. சொல்லுங்க, யாருடைய கட்டளையின்படி புறப்படுறாங்களா? சரி, கர்த்தருடைய கட்டளையின்படி புறப்பட்டு ரெவித்தீம் என்கிற இடத்திற்கு அவர்கள் வந்து சேருகிறார்கள். ஆனா இந்த ரெவித்தீம்ல ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. சொல்லுங்க, ஜனங்களுக்கு குடிக்க என்ன இல்லாம போச்சா? இது என்ன நியாயம்? கர்த்தருடைய கட்டளையின்படி தானே புறப்பட்டு வர்றாங்க. அப்புறம் எதற்காக ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாம போவதற்கான காரணம் என்ன? என்ன காரணம்? அதுல தான் நம்ம துவங்க போறோம். சரியா? சரி, இப்ப கவனி. 1வது வசனம் திரும்ப வாசிங்க பார்க்கலாம். 1வது வசனம் திரும்ப வாசிங்க. யாத்ரா 17:1. பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவிதீமிலே வந்து பாளையம் இறங்கினார்கள். ஆக்சுவலா சீன் வனாந்தரத்தில் இருந்து புறப்படுறாங்க இல்லையா? அவங்க புறப்பட்டு நேரடியா ரெவித்தீமுக்கு வரல. இந்த சீன்ல இருந்து ரெவித்தீமுக்கு வந்து சேரணும்னா இடையிலேயே 2 பாளையங்கள் இருக்கிறது. நீங்க இதை எங்க வாசிக்கலாம்னா என்னாகம புஸ்தகம் 33வது அதிகாரம் 12 14 வரைக்கும் வாசிங்களேன். சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் சேர்ந்து வாசிங்க. சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு போய் தொப்காவிலே பாளையம் இறங்கினார். அங்கே தொப்காவிலே பாளையம் இறங்கினார்கள். தொப்காவிலிருந்து புறப்பட்டு போய் ஆலூசிலே பாளையம் இறங்கினார்கள். ஆலூசிலிருந்து புறப்பட்டு போய் ரெவிதீமிலே பாளையம் இறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்ப என்ன அர்த்தம்னா, சீன் வனாந்தரத்திலிருந்து நேரடியா ரெவித்தீமுக்கு வந்துவிட முடியாது. சீன்ல இருந்து ரெவித்தீமுக்கு வரணும்னு சொன்னா இடையில 2 இடங்கள் இருக்கு, 2 ஸ்டேஷன்ஸ் இருக்கு, 2 பாளையங்கள் இருக்கு. என்னென்ன? ஒன்னு தொப்கா, இன்னொன்னு ஆலூஸ். சொல்லுங்க, ஒன்னு என்ன பேர்? என்ன? தொப்கா. இன்னொரு பாளையத்துக்கு பேர் என்ன? ஆலூஸ். சரியா? அப்ப சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டா ஒன்று தொப்காவுக்கு வரணும், அடுத்து ஆலூஸுக்கு வரணும், பிறகுதான் எங்க வர முடியும்? ரெவித்தீமுக்கு வர முடியும் இல்லையா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சீன்ல இருந்து புறப்படுறாங்க. அங்கிருந்து நேரா எங்க வர்றாங்க? தொப்கா என்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. பிறகு அங்கிருந்து எங்க வந்து சேர்றாங்க? ஆலூஸ் என்கிற இடத்துக்கு வந்து சேர்றாங்க. பிறகுதான் அங்கிருந்து எங்க வர்றாங்க? ரெவித்தீமுக்கு வருகிறாங்க. ரெவித்தீமில் ஜனங்களுக்கு குடிக்க என்ன இல்லாமல் போகிறது? தண்ணீர் இல்லாமல் போகிறது. இப்ப நல்ல கவனிங்க, நல்ல கவனி. சீன்ல இருந்து தொப்காவுக்கு வர்றாங்க இல்லையா? நல்ல கவனிங்க. ஏன் ரெவித்தீம்ல தண்ணி இல்லாம போச்சு? ஜனங்களுக்கு ஏன் தண்ணி இல்லாம போச்சு? சீன்ல இருந்து தொப்காவுக்கு வர்றாங்க இல்லையா? தொப்கா அப்படின்னா எபிரேய பாஷையில என்ன அர்த்தம் அப்படின்னா மிருக ஜீவன்களை ஓட்டி செல்வது, மிருக ஜீவன்களை நடத்தி செல்றது அப்படின்னு அர்த்தம். தொப்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிருக ஜீவன்களை ஓட்டி செல்றது. மிருக ஜீவன்களை மேய்ச்சிட்டே பின்னாடியே அதை நடத்திக்கிட்டே போவாங்க இல்லையா? முன்னாடி ஓட விட்டு பின்னாடி மெதுவாக போயிட்டே இருப்பாங்க இல்லையா? அதைத்தான் தொப்கான்னு சொல்லுவாங்க. தொப்கா அப்படின்னா மிருக ஜீவன்களை ஓட்டி செல்வது. சொல்லுங்க, தொப்கான்னா என்ன அர்த்தம்? மிருக ஜீவன்களை ஓட்டி செல்வது. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வருகிறப்ப
ஒவ்வொருத்தரும் திரளான மிருக ஜீவன்களோட தானே வெளியே வந்தாங்க. ஆடு, மாடுகள், ஒட்டகம், கழுதைன்னு சொல்லி திரளான மிருக ஜீவன்களோட தான் வெளியே வந்தாங்க இல்லையா? இஸ்ரவேலர்களே அந்த எகிப்து தேசத்துல ஆரம்ப நாட்கள்ல இருந்து அவர்கள் என்ன வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க? ஆடுகளை மேய்க்கிற, ஆடு மாடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்களாகத்தான் இருந்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இல்லையா? அப்ப தொப்கா அப்படின்னா என்ன அர்த்தம்னா மிருக ஜீவன்களை ஓட்டி செல்லுதல். ஒரே ஒரு தடவை சொல்லிருங்க, தொப்கான்னா என்ன அர்த்தம்? வெரி குட், வெரி குட். அடுத்து ஆலூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆலூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் கைகளினால் மாப்பிசைவேன், என் கைகளினால் நானே மாப்பிசைந்து கொள்ளுவேன். ஐ வில் நீட், KNEADன்னு சொல்லுவாங்கல்ல, ஐ வில் நீட் அப்படின்னா என்னுடைய அப்பத்தை நானே ரெடி பண்ணிக்கிருவேன். என்னுடைய கைகளினால், என் சொந்த கைகளால நானே என்ன செய்து கொள்ளுவேன்? மாப்பு செய்து கொள்ளுவேன். சொல்லுங்க, என் கைகளினால். சொல்லுங்க, என் கைகளினால் மாப்பு செய்வேன். திருப்பி சொல்லுங்க, என் கைகளினால் மாப்பு செய்வேன். ஆலூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த காலங்கள்லாம் தொட்டியில் அதை மாப்பு செய்கிற தொட்டின்னு ஒன்று வச்சுருப்பாங்க. நம்மளாம் இப்போ சின்ன சின்ன பாத்திரம் வச்சுருக்கோம் இல்லையா? அவங்க கொஞ்சம் பெரிய தொட்டிகளாக வச்சுருப்பாங்க. அந்த தொட்டியில் மாவை போட்டு அவர்களே என்ன செய்வாங்க? கைகளினால் பிசைந்து என்ன செய்வாங்க? அப்பத்தை ரெடி பண்ணுவாங்க இல்லையா? சரி, இப்போ கவனிங்க. ஆலூஸ்னா என்ன அர்த்தம்? ஒரே ஒரு சொல்லிடுங்க, கைகளினால் மாப்பு செய்வேன். சொல்லுங்க, என் கைகளினால் என்ன செய்வேன்? திருப்பி ஒரே ஒரு தடவை. தொப்கான்னா என்ன அர்த்தம்? எதை ஓட்டி சொல்றது? வெரி குட், வெரி குட். ஆலூஸ்னா என்ன அர்த்தம்? என் கைகளினால என்ன செய்வேன்? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வெளியே வர்றாங்க, சீனுக்கு வந்துட்டாங்க. இப்ப அவர்கள் தங்களுடைய பயணத்தை துவக்குறாங்க. எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்துட்டாங்க. கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்கள்? பயணத்தை துவக்குகிறார்கள். இப்ப அவர்கள் சீன் வனாந்தர் அந்த செங்கடலை கடந்த உடனே வந்து நிக்கிறாங்க. அது சீன் அந்த இடம். இப்ப அங்கிருந்து தங்களுடைய பாளையத்தை, அடுத்த பாளையத்துக்கு போறாங்க. தொப்கா மிருக ஜீவன்களை ஓட்டி செல்றாங்க. அடுத்து ஆலூஸ்ல என்ன நினைக்கிறாங்க? என் கைகளினால் நான் என்ன செய்து கொள்ளுவேன்? நானே மாப்பு செய்து கொள்ளுவேன். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? எங்களிடத்துல ஏராளமான மிருக ஜீவன்கள் இருக்கிறது, நம்மிடத்துல திரளான ஆடு மாடுகள் இருக்கு, மிருக ஜீவன்கள் இருக்கு, ஒட்டகங்கள், கழுதைகள்லாம் இருக்கு, இவைகள்ல இருந்து எங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஆடு மாடுகள்ல இருந்து பால் கிடைக்குது, ஒட்டகத்துல இருந்து பால் கிடைக்குது. அவங்களுக்கு ஏதாவது பணம் தேவைப்பட்டுச்சுன்னா அவர்கள் மிருக ஜீவன்களை என்ன செஞ்சிருவாங்க? ஒன்று ரெண்டை என்ன செஞ்சிருவாங்க? விற்று அதை என்ன செஞ்சுக்கிடுவாங்க? பணமாக்கிக்கிடுவாங்க. அப்ப அவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? நாங்க இப்ப எகிப்துல இருந்து வெளியே வந்துட்டோம், கானானை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். இப்ப இந்த வனாந்தரத்துல எங்களுடைய வாழ்வாதாரம் எது? இந்த மிருக ஜீவன்களே நமக்கு போதுமானது. இந்த மிருக ஜீவன்களை வச்சு நாம பிழைத்து கொள்ளலாம். இந்த மிருக ஜீவன்களை ஓட்டி சொல்றோம் இல்லையா? இதுல வர்ற வருமானத்தை வச்சு நாம நம்முடைய உணவை ஆயத்தப்படுத்தி கொண்டறலாம். நம்முடைய வாழ்வாதாரம் இந்த மிருக ஜீவன்கள் தான். இந்த மிருக ஜீவன்களின் வருமானத்தை வைத்து நாமே நம்முடைய கைகளினாலே மாப்பு செய்து கொள்ளலாம். நமக்கு இதுதான் வருமானம். நம்முடைய வாழ்வாதாரம் எதுன்னா இந்த மிருக ஜீவன்கள் தான். இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் நல்ல கவனிங்க, எகிப்து தேசத்திலிருந்து வெளியே புறப்பட்டு வந்துட்டாங்க. கர்த்தர் அவர்களை மேக ஸ்தம்பத்தையும் அக்கினி ஸ்தம்பத்தையும் கொடுத்து அவர்களை நடத்தி வருகிறார். உண்மைதானா? செங்கடலை கடக்கிறதுக்கு முன்பாகவே என்ன ஸ்தம்பம் இறங்கிருச்சு? மேக ஸ்தம்பம் இறங்கிருச்சு. செங்கடலுக்கு முன்பாகவே மேக ஸ்தம்பம் வந்துருச்சு. செங்கடலுக்கு முன்பாகவே அக்கினி ஸ்தம்பம் அவர்களோட வந்துருச்சு. இல்ல, மேகஸ்தம்பம்னா ஒரே ஒரு மேகம் கிடையாது. மேகஸ்தம்பம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க இந்த நம்ம ஊர்ல இந்த கொத்தனார்கள்லாம் சிமெண்ட் வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த சாந்து சட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சாந்து சட்டி அப்படி கவுத்தி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும்?
இல்லைன்னா ஒரு பவுல், இந்த சூப் குடிக்கிற பவுல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பவுல் அப்படி கவுத்தி வச்சிங்கன்னா எப்படி இருக்கும், எல்லா பக்கமும் அப்படி கவர் பண்ணி மேலையும் கவர் பண்ணி இல்லையா, அதை போல இஸ்ரவேல் ஜனங்கள் மேல நாலா பக்கமும் மேகம், இஸ்ரவேல் ஜனங்களை நாலா பக்கமும் மேகம் சூழ்ந்திருக்கிறது. மேலையும் என்ன மூடி இருக்கு, ஏதோ சாந்து சட்டி அப்படி கவுத்து வச்சா எப்படி இருக்கும், நாலா பக்கத்திலும் மேகங்கள் சூழ்ந்திருக்கு. மேலையும் மேக ஸ்தம்பம் என்ன செஞ்சிருக்கு, முழுமையாக மூடி இருக்கு. அந்த அளவுக்கு கூடாரம் போல கர்த்தர் அவர்களை என்ன செய்யறாரு, மேகத்தினால மறைத்து அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறார். நல்லா கவனிங்க. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போறப்ப அவர்கள் அந்த மற்ற ஜாதிகள் வழியாக கடந்து போனாங்கல்ல, மற்ற தேசங்கள் வழியாக, சில தேசங்கள் வழியாக கடந்து போனாங்கல்ல. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படி வனாந்தரத்தில் போறப்ப யாருமே இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்க முடியாதாம். ஏன்? அவர்கள் மேலே என்ன சூழ்ந்திருக்கிறது, மேக ஸ்தம்பம் சூழ்ந்திருக்கு. நாலா பக்கமும் சரம் உள்ள அவங்க இருக்கிறதே வெளியே யாருக்கு என்ன செய்யாது, தெரியாது. அந்த அளவுக்கு நாலா பக்கத்திலும் மேகஸ்தம்பம் சூழ்ந்திருக்கு. மேற்பகுதியிலையும் மேகஸ்தம்பம் மூடி இருக்கு. எல்லா பக்கத்திலையும் கவர் பண்ணி இருக்கு. இந்த புறஜாதிகள் எல்லாம், இந்த இஸ்ரவேலருடைய சத்துருக்கெல்லாம் பார்க்கிறப்ப அந்த வனாந்தரத்தில் அந்த மேகஸ்தம்பம் அப்படி நகர்ந்து போறது மட்டும்தான் தெரியுமா. இஸ்ரவேல் ஜனங்கள் யாரையுமே அவங்களால என்ன செய்ய முடியாதான், பார்க்க முடியாது. அதை பார்த்துட்டு தான் புறஜாதிகளுக்கு, கர்த்தருடைய சத்துருக்களுக்கு திகில் பிடித்ததுன்னு இருக்கு இல்ல. அப்ப ஆண்டவர் இந்த அளவுக்கு செங்கடலுக்கு முன்னாடியே மேக ஸ்தம்பத்தை கொடுத்திருக்கிறார். செங்கடலுக்கு முன்பாகவே அக்னி ஸ்தம்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இல்ல. இது போதாதுன்னு கர்த்தருடைய தூதனானவர் அவர்களுக்கு முன்னாடி நடந்து போய் கொண்டிருக்கிறார் இல்லையா. செங்கடலை கடக்கிறப்ப அவர்களுக்கு முன்னாடி யார் கடந்து போனது, கர்த்தருடைய தூதனானவர் அவர்களுக்கு முன்னாடி என்ன செய்து கொண்டு போகிறார், நடந்து போகிறார். இப்படி இருக்கு. இப்ப செங்கடலை கடந்து வந்த உடனே மிருக ஜீவன்களை ஓட்டி நடத்தி செல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுல இருந்து கொஞ்சம் பால் வருமானம் அதெல்லாம் வர ஆரம்பிக்குது பாருங்க. அடுத்து என்ன நினைக்கிறான், இந்த மிருக ஜீவன்களால தான் எனக்கு வாழ்வு, இந்த மிருக ஜீவன்களை வச்சுதான் என்னுடைய வாழ்வாதாரம், இதை வைத்து தான் நான் பிழைக்க முடியும் இல்ல. கர்த்தரை தங்களுடைய வாழ்வாதாரமாய் பார்க்க வேண்டிய ஜனங்கள் இப்ப எதை தங்களுடைய வாழ்வாதாரமாய் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, மிருக ஜீவன்களை வாழ்வாதாரமாய் பார்க்க ஆரம்பிக்கிறார் இல்ல. தங்களுடைய வாழ்வாதாரமாக தங்களுடைய மிருக ஜீவன்கள் இருக்கு, அவைகளாலே நாம் பிழைப்பூட்டப்பட முடியும் என்று நினைக்கிறார்கள் இல்ல. அதனாலதான் அங்க என்ன இல்லாம போச்சு, தண்ணீர் இல்லாம போச்சு. நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி குடிக்க இல்லாமல்லாம் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி இருந்துச்சு. பிரச்சனை என்னன்னா இவர்களுக்கு எதுக்கு தண்ணி இல்லைன்னா மிருக ஜீவன்களுக்கு தான் தண்ணி இல்லை. சொல்லுங்க, எதுக்கு தண்ணி இல்லை, சத்தமா சொல்லுங்க. அவங்க சொல்லும் போதே அப்படிதான் சொல்றாங்க பாருங்க. எத்தனாவது வசனம், 3வது வசனமா, 3வது வசனம், யாத்ரா 17:3 வாசிங்களே. ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால், ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாய் இருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட, தண்ணீர் தவனத்தினால், இவங்க சொல்லும் போது எங்களுக்கும் எங்க பிள்ளைங்களுக்கும் தண்ணி இல்லைன்னு சொல்லல, எதையும் சேர்த்து சொல்றாங்க, ஆடு மாடுகளையும் சேர்த்து சொல்றாங்க பாருங்க. ஆக்சுவலா உண்மை என்ன தெரியுமா, இஸ்ரவேலர்களுக்கு குடிக்க தண்ணீர் இருந்தது. வசனம் சொல்லுது பாருங்க. ஏசாயா 48:21 வாசிங்க. ஏசாயா புஸ்தகம் 48வது அதிகாரம் 21வது வசனம். ஐசியா சாப்டர் 48:21. அவர் அவர்களை வனாந்தரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் தெரிந்ததில்லை. அவர்களுக்கு என்ன இல்லையா, ஒரு நாளும் இஸ்ரவேலர்களை ஆண்டவர் வனாந்தரத்தில் தாகமாகவும் விடல, பட்டினியாகவும் விடல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும், எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும். இப்ப இஸ்ரவேலர்களுக்கு தண்ணி இல்லாம இல்ல, பிரச்சனை என்னன்னா அவர்களுக்கு தண்ணி இருக்கு.
அவர்களுடைய துருத்திகள்ல தண்ணி இருக்கு, இன்னும் சில நாளுக்கு அது போதுமானது, அந்த தண்ணீர் போதுமானது. அவர்களுக்கு, அவர்கள் பிள்ளைகளுக்கு தண்ணி இருக்கு. ஆனா அவர்களுக்கு தாக விடாய்த்து இருந்ததில்லை. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, இவங்களுக்கு தண்ணி இல்லைங்கிறது பிரச்சனை இல்லை. எதுக்கு தண்ணி இல்லை? ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை, அதான் பிரச்சனை. ஐயா, என்னுடைய ஆடு மாடை வச்சுதானே நான் பிழைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். இப்ப ஆடு மாடுகள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லையே. நான் குடிக்க இருக்கு, துருத்தியில கொஞ்சம் தண்ணி இருக்கு, என் பிள்ளைங்க குடிக்கிறதுக்கு இருக்கு. ஆனா இவன் எதை சேர்த்து சொல்றான்? ஆடு மாடுகள் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லப்பா, எங்களை ஏன் இந்த வனாந்தரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீங்க? எப்படி ஆட்கள் பாருங்க. இப்ப தெரியுதா ஏன் ஆடு மாடுகளுக்கு குடிக்க தண்ணி இல்லாம போச்சு? அடுத்த கேள்வி வருதுல, ஏன் பிரதர் ஆடு மாடுகளுக்கு குடிக்க தண்ணி இல்லை? ஏன் தண்ணி இல்லைன்னா, கர்த்தரை தங்கள் வாழ்வாதாரமாய் பார்க்க வேண்டிய ஜனங்கள் எதை வாழ்வாதாரமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க? மிருக ஜீவன்களை வாழ்வாதாரமாய் பார்க்க ஆரம்பித்து. இல்ல, நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா இஸ்ரவேலர்கள் எகிப்துல இருக்கும்போது இந்த சம்பவம் அவங்களுக்கு நடக்கல இல்லையா? பாவ உலகம் என்று சொல்லப்படுகிற அடிமைத்தன வீடாகிய எகிப்துக்குள்ள இருக்கிறப்ப இஸ்ரவேலர்களுக்கு இந்த சம்பவம் நடக்கல. இது எங்க வருது, எங்க நடக்குது? அவர்களுக்கு எகிப்தை விட்டு என்ன செஞ்ச பிறகு, வெளியே வந்த பிறகு இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ரட்சிக்கப்பட்ட பிறகு கானானை நோக்கி அவர்கள் போறாங்க இல்லையா? அப்பதான் ஆண்டவர் இந்த பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இல்ல, அதே பாடத்தை தான் இன்னைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், பரலோகத்தை நோக்கி நம்ம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம், பரம கானானை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரம் யாருன்னா கர்த்தர் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கைக்கான வாழ்வாதாரம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நிறைய நேரங்களில் பிரச்சனை என்ன ஆகும்னா, நாம் நம்மளை அறியாமலே எதையாவது அல்லது யாரையாவது நம்முடைய வாழ்வாதாரமாய் பார்க்க ஆரம்பிச்சிருவோம் பாருங்க. இல்ல, நம்மை அறியாமலேயே நம்முடைய தொழில அதை வச்சுதான் என்னுடைய வாழ்க்கை. இல்ல, நம்மள அப்படி நினைப்போம் பாருங்க. ஏன் வேலை இருக்குல்ல பிரதர், வேலையை காப்பாத்திக்கணுமா இல்லையா? அது ரொம்ப முக்கியமா இல்லையா? கர்த்தர் தான் பிரதர், கர்த்தர் தானே அந்த வேலையவும் கொடுத்துருக்கிறாரு. நம்ம லேஸ் கர்த்தரையும் விட மாட்டோம் பாருங்க. லேசா அவரையும் என்ன செஞ்சுக்கிறது, இழுத்து வச்சுக்கிறது உள்ள இல்லையா? சுத்தமா விட்டுறவும் மாட்டான், என்ன செய்யறது இல்லை, முழு நம்பிக்கையும் அவர் மேல என்ன செய்யறதும் கிடையாது, வைக்கிறதும் கிடையாது. லேஸ் அவர் என்ன பண்ணிக்கிறோம், அப்பப்ப அப்படி தொட்டுக்கிறோம். கர்த்தர் தான் பிரதர், எல்லாம் கர்த்தர் தான் பிரதர். ஆனா பாத்துக்குங்க, நமக்கு இந்த தொழிலை கொடுத்துருக்காருல பிரதர், அதை கொஞ்சம் ஞானமா பாத்துக்கணுமா இல்லையா பிரதர்? இந்த வேலையை கொடுத்துருக்காருல பிரதர், வேலை ரொம்ப முக்கியம் இல்லை பிரதர். இல்ல பிரதர், என்னுடைய வாழ்வாதாரம் அவங்க தான் பிரதர், என்னுடைய கணவர் தான் பிரதர், இல்லை என்னுடைய மனைவி தான் பிரதர், இல்லை என்னுடைய பிள்ளைங்க தான் பிரதர், இல்லை அவங்க தான் பிரதர், இவங்க தான் பிரதர், அவங்கள வச்சுதான் பிரதர் என்னுடைய வாழ்க்கை. நான் கர்த்தருடைய நாமத்தில் இந்த நேரத்தில் சொல்றேன், உங்கள் தொழில் உங்கள் வாழ்வாதாரம் அல்ல, உங்க வேலை உங்கள் வாழ்வாதாரம் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் மனுஷியும் உங்கள் வாழ்வாதாரம் அல்ல. உங்களையும் என்னையும் படைத்த சிருஷ்டி கர்த்தராகிய ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்வாதாரமாக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நம்ம நிறைய நேரங்கள் என்ன செய்வோம்னா, கர்த்தரையும் விட மாட்டோம், ஆனால் அவரையும் இலேசா அப்படி இழுத்து வச்சுக்கிறோம். ஆண்டவர் தான் பிரதர், எல்லாம் பிரதர், அவர் தான் பிரதர், ஆனால் பார்த்துக்குங்க நெக்ஸ்ட் தவிருவோம் பாருங்க. இல்லை, என்னை கொஞ்சம் நீங்க ஏன் அங்க தண்ணீர் குறைவுபட்டது, ஏன் ஆடு மாடுகளுக்கு ஆண்டவருடைய கட்டளையின்படி தானே வந்தாங்க. ஆமா, கர்த்தர் சொல்லிதானே சீன்ல இருந்து புறப்படுறாங்க. ஆமா, பிறகு எப்படி அங்க வனாந்தரத்தில் ஆடு மாடுகளுக்கே ஆனா கூட எப்படி அங்க தண்ணி இல்லாம போகலாம்? ஏன் தண்ணீர் குறைவுபடுகிறது? இவர்கள் எதை வாழ்வாதாரமாக பார்க்கிறபடினால மிருக ஜீவன்களை வாழ்வாதாரமாய் பார்க்க. மிருக ஜீவன்களை வச்சு நான் பிழைச்சிக்கிடுவேன், அதை வச்சு என் மாப்பு சேர்ந்து என் தொட்டியை என்ன செஞ்சுக்கிடுவேன், நிரப்பிக்கிடுவேன். என்னோட அதை வச்சு என்னுடைய உணவு, என்னுடைய ஆகாரம், என் பிள்ளைங்க எல்லாம் அதை வச்சே நாங்கள் வாழ்ந்துருவோம் பிரதர், இது போதும் பிரதர். இல்லை, யோசிச்சு பாருங்களேன், எத்தனை நேரங்களில்
நம்முடைய வேலைகளுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துருவோம். எத்தனை நேரங்களில் நம்முடைய தொழிலுக்கு நம்ம ப்ரையாரிட்டி கொடுத்துருவோம். இல்லை மனிதர்களை சொல்லுவோம், பேரளவுக்கு சொல்லிக்கிறது விட மாட்டாங்க. அதுதான் பாருங்க, இல்லை டோட்டலாக விட்டா கூட கண்டுபிடிச்சு போடலாம், விடவும் மாட்டாங்க கர்த்தரை. அப்படி லேசாக என்ன செஞ்சுக்கிடுவாங்க, அப்படி கர்த்தர் தான் பிரதர், ஆனால் பிரதர் அவர் எனக்கு கொடுத்த அந்த உறவு இருக்கு பாருங்க, அவர் தான் பிரதர், அவர்னால தான் பிரதர் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன், அவர் தான் பிரதர். யாரை உங்கள் வாழ்வாதாரமை பார்க்கிறீர்கள்? இல்லை மனிதர்களையா? வேலை, தொழில், ஊழியம். நிறைய எங்களுக்கு ஒரு சவால் இருக்கும், நிறைய நேரத்தில் ஊழியத்தை என்னவா பார்க்க வச்சிருவான், வாழ்வாதாரமா. இல்லை எதை நம்முடைய வாழ்வாதாரமை பார்க்க? பணம் இல்லைன்னா பிரதர், இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனைகள் ஏன் தீராமல் இருக்குது தெரியுமா? இவர்கள் தங்களுடைய சோர்ஸ், லைஃப் சோர்ஸா எதை வச்சிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தை வச்சுக்கிறாங்க. பிரதர் ஜெபம் பண்ணுங்க பிரதர். என்ன பிரதர், எனக்கு ஒரு கொஞ்சம் இடம் இருக்கு பிரதர், அந்த ஒரு இடம் நல்ல இடம் பிரதர், பிரதானமான இடம் பிரதர், அந்த ஒரு இடம் மட்டும் விலைக்கு வித்துட்டேன்னா என் கடன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும், என் வாழ்க்கை நல்லா செட்டில் ஆயிரும் பிரதர். அப்போ நீ என்ன நினைக்கிறோன்னா உங்கள் பிரச்சனைக்கான முடிவு எல்லாம் எதுக்குள்ளே இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துக்குள்ளே இருக்கு. அதனால தான் அதை விற்கவே மாட்டேங்குது. நீங்கள் என்ன நினைக்கிறோம் பிரதர், அந்த ஒரே ஒரு லோனு மட்டும் சாங்ஷன் ஆயிருச்சுன்னா இந்த வீட்டை கட்டி முடிச்சிருவேன் பிரதர், இல்லைன்னா இதை கடனை அடைச்சி போடுவேன் பிரதர், அதை செஞ்சிருவேன் பிரதர், இதை செஞ்சிருவேன் பிரதர், அதுக்காக மட்டும் பிரயாசப்பட்டு ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன், இழுத்துக்கிட்டே போகுது பிரதர். ஏன் இழுத்துக்கிட்டே போகுது தெரியுமா? நீங்கள் உங்கள் ஆசீர்வாத ஊற்றா அந்த லோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால. இல்லை கர்த்தர் தான் நம்ம உதவியவே அந்த, அதாவது நம்முடைய பார்வை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஆசீர்வாத ஊற்று தொழில் அல்ல, ஆசீர்வாத ஊற்று உங்கள் வேலை அல்ல, ஆசீர்வாத ஊற்று உங்க ஊழியம் அல்ல, ஆசீர்வாத ஊற்று கர்த்தரிடத்திலிருந்து தான் புறப்படுகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவர் உங்க தொழிலை பயன்படுத்தலாம், ஊழியத்தை பயன்படுத்தலாம், வேலையை பயன்படுத்தலாம், சில மனிதர்களை பயன்படுத்தலாம். அவர்கள்லாம் ஒரு சேனல் தான், ஒரு வாய்க்கால் தானே ஒழிய அவர்கள் ஊற்றல்ல. ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று கர்த்தர் மட்டும்தான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களா. பிரச்சனை என்னன்னா, அநேக நேரங்களில் நம்ம கர்த்தர்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிற பெட்டிஷனே எப்படி இருக்கு, அநேகருடைய பெட்டிஷனே எப்படி இருக்குன்னா, ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாங்க, ஆண்டவரே இந்த ஒரு காரியத்தை செஞ்சு எனக்கு நன்மை செய்யுங்க, அது மூலமா எனக்கு நன்மை செய்யுங்க. ஏன் அது இல்லாம என்னால நன்மையை செய்ய முடியாதா? ஏன் அந்த நீ உன்னுடைய சொத்தை வித்தாதான் உன் கடனை அடைக்க வைக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல ஏன் அந்த சொத்தை விற்காமலேயே உன்னுடைய கடனை அடைக்க என்னால் முடியும்னு ஏன் விசுவாசிக்க மாட்டற? அப்போ என்ன அர்த்தம்னா, உன் ஆசீர்வாதத்துக்கான வழியா நீ அந்த சொத்தை தான் பார்க்குற, என்னைய பார்க்கல. இல்லை நீ ஏன் சில மனிதர்களை நினைக்கிற, பிரதர் அவங்க மட்டும் ஒரு கையெழுத்து போட்டுட்டாங்கன்னா இந்த சொத்துல எனக்கு பங்கு கிடைச்சிரும் பிரதர், என் பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிடும் பிரதர். பிரதர் அந்த சொத்து, அந்த நபரு, அவங்க இன்னாரு, அவர் மட்டும் இறக்கம் வச்சுட்டார்னா, அவர் மட்டும் கொஞ்சம் மனசு வச்சுட்டார்னா அப்படின்னு நினைக்கிறீ இல்லையா? அதனாலதான் அந்த காரியம் இத்தனை வருடங்களா இழுத்து கொண்டே போகுது. இல்ல நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் தான் நம்மளை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தார், கர்த்தர் தான் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நான் உனக்கு இதை செய்வேன், இதை தருவேன் அப்படின்னு சொல்லி யாரு தான் நமக்கு வாக்கு பண்ணி வைத்திருக்கிறது? கர்த்தர் தான் வாக்கு பண்ணி இருக்கிறா. ஆனா இதெல்லாம் கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு இறங்கி வருகிறது அப்படின்னு நினைக்காம, ஒரு சொத்துல இருந்து வரும், ஒரு வேலையில இருந்து வரும், ஒரே ஒரு ப்ரமோஷன் மட்டும் கொஞ்சம் கிடைச்சிருச்சுன்னா பிரதர் அப்படியே வருமானம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிரும் பிரதர், அதோட எனக்கு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும் பிரதர். அந்த ப்ரமோஷன் மட்டும் கிடைக்கவே மாட்டேங்குது பிரதர். இப்ப இல்லை, இன்னும் 7 வருஷம் ஆனாலும் கிடைக்காது. ஏன்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னைய போஷிக்க என் கர்த்தரால முடியும், அவருக்கு இதை வச்சு அதை வச்சுதான் இல்லை, அவர் தம்முடைய வார்த்தையினால என்னை போஷிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்?
வேலை இருக்கு இல்ல, ப்ரமோஷன் வருது வரல, சொத்து விக்குது விக்கல, ஆட்கள் இருக்காங்க இல்ல, கர்த்தரால உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? விசுவாசிக்கிறவங்க மட்டும் விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கத ஒரு ஆமென் சொல்லுங்க பாருங்களேன். உங்கள் வாழ்வாதாரமாய் கர்த்தரை பாருங்க. இல்ல இந்த குறைவுகள் எல்லாமே சரியாயிரும். இந்த பிரச்சனை குறைவே வராது. முதல்ல வாழ்வாதாரமா நீங்க எதை மாத்துறீங்களோ பிரச்சனை அங்க ஸ்டார்ட் ஆயிரும். இல்ல நீங்க சொத்து தான் என்னுடைய வாழ்வாதாரம்னு பார்த்துட்டீங்கன்னா சொத்துல கண்டிப்பா சிக்கல்கள் உருவாக ஆரம்பிச்சிரும். ஒரு வேலை தான் என்னுடைய வாழ்வாதாரம்னு சொல்லி உங்க கண்களை வேலை மேல பதிய வச்சிட்டீங்கன்னா அந்த வேலையில பிரச்சனைகள் உருவாக ஆரம்பிச்சிரும். ஒரு நபர் தான் என்னுடைய வாழ்வாதாரம்னு நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த நபர் கண்டிப்பா உங்களுக்கு துரோகம் செய்வாங்க. அவங்க நல்ல ஆளு தான், 100% கரெக்டான ஆளு தான். ஆனா நான் நல்லா சொல்றேன், நல்லா எழுதி வச்சுக்கிறேங்க. ஒரு நபர் 100% சரியான நபர், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவருடைய குணாதிசயங்கள் நல்ல குணாதிசயங்கள். ஆனா கர்த்தரை நம்ப வேண்டிய நீங்க உங்க நம்பிக்கைய ஒரு மனுஷன் மேல மனுஷி மேல வச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த மனுஷன் அல்லது மனுஷி உங்க காரியத்தில் தவறு செய்வாங்க. கண்டிப்பா செய்வாங்க. ஏன்? நீங்க வாழ்வாதாரமா யார பார்க்கல? கர்த்தரை பார்க்கல. யார பார்க்குறீங்க? தாவீது கர்த்தரை பார்த்து அடிக்கடி சொல்ற வார்த்தை, நீர் என் நம்பிக்கைன்னு சொல்ல மாட்டாரு, நீரே என் நம்பிக்கை. இல்ல எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆச்சரியம் என்ன தெரியுமா? தாவீத சாமுவேல் தீர்க்கதரிசி தான் அபிஷேகம் பண்ணினார். இல்ல 17 வயசுல அபிஷேகம் பண்றார். சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணிட்டு சவுல் ராஜா தாவீத கொலை செய்ய தேடுறான். இப்ப தாவீது என்ன செய்யணும்? விடு 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 நேரா யார்கிட்ட போய் நிக்கணும்? சாமுவேல்கிட்ட போய் நிக்கணும். சாமுவேல் ஐயா, நீங்க தானே இஸ்ரவேலுக்கே தீர்க்கதரிசி, நீங்க சொன்ன அந்த சவுல் ராஜா கேட்பார்ல, கொஞ்சம் கூப்பிட்டு கொஞ்சம் கண்டிச்சு வைங்க. என்னை சும்மா என்ன செஞ்சிட்டு இருக்காரு? கொலை செய்ய துரத்திட்டு இருக்கு. ஒரு நாள் கூட தாவீது சாமுவேலுக்கு முன்னாடி போய் நிற்கவே இல்லை. கடைசி தருவாயில, சாமுவேலுடைய மரண தருவாயில ஒரே ஒரு முறை போய் என்ன செஞ்சாரு? தாவீது சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்த்தார். அதுவும் மரண தருவாயில, மரியாதை நிமித்தம் கடைசி காலத்துல போய் பார்ப்பாங்கல்ல, கடைசி காலத்துல ஒரே ஒரு முறை போய் பார்த்தார். அவர் பார்த்த அடுத்த அதிகாரத்துல சாமுவேல் மரிச்சிருவார். இல்ல ஒரே ஒரு தடவை, இல்ல எனக்கு ஒரு 8-10 வருஷம் கூட வச்சுக்கிறோமே, அத்தனை ஆண்டு காலத்துல ஒரு விஷயம் கூட தாவீது யார்கிட்ட போய் நிக்கல? சாமுவேல்கிட்ட போய் நிக்கல. நிறைய நேரங்கள்ல இப்ப இப்படி இருக்கிறப்ப ஜனங்கள்லாம் என்ன நினைப்பாங்க? தாவீதுக்கு ரொம்ப பெருமைங்க, இல்ல சாமுவேல்கிட்ட போய் நின்னா என்னவா கேட்பாங்கல்ல. இது பெருமையில போகாம இருக்கிறது இல்ல. அதாவது பெருமைக்கும் விசுவாசத்துக்கும் ஒரு நூலில தான் இடைவெளி, இல்லையா? அதாவது என்னால எல்லாம் முடியும் அப்படின்னு சொன்னா அது பெருமை, இல்லையா? என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் தாழ்மை இல்ல, தாழ்வு மனப்பான்மை. அதுக்கு பேர் என்னது? தாழ்வு மனப்பான்மை, இல்லையா? என்னால எதுவுமே முடியாதுன்னு சொல்றது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இல்லையா? அப்ப விசுவாசம்னா என்ன? என்னால எல்லாம் முடியும் அப்படின்னா பெருமை, என்னால எதுவுமே முடியாது அப்படின்னா அது தாழ்வு மனப்பான்மை. என்னால முடியாது ஆனா கர்த்தர் என் கூட இருக்கிறதுனால நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போவேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப தாவீது பெருமையில போய் பார்க்காம இல்ல, எதனால போய் பார்க்காம இருக்காரு? யாரு மேல வச்ச நம்பிக்கையினால? கர்த்தர் மேல வச்ச நம்பிக்கையினால. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எனக்கு ரட்சிப்பு வருமானால் அது யார்கிட்ட இருந்து வரட்டும்? கர்த்தரிடத்திலிருந்து வரட்டும். இல்ல தயவு செய்து சொல்றேன், இல்ல வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது, கண்களை பதிய வைப்போம். இல்ல யார் மேல? இயேசுவின் மேல. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த நாள்ல உங்களுடைய கண்களை நீங்க எதுலெல்லாம் பதிய வச்சிருக்கீங்க கொஞ்சம் உற்று கவனி. கர்த்தரையும் விட்டுருக்க மாட்டீங்க. கர்த்தரையும் ஒரு பக்கம் பிடிச்சி வச்சுக்கிருவீங்க ஒரு கையில, அதே நேரம் இன்னொரு பக்கம் பக்கத்துல கர்த்தரை இறுக்கி பிடிச்சி வச்சுக்கிட்டு எதை பார்த்துட்டு இருப்பீங்க? ஏதோ ஒரு காரியத்தை, இதனாலதான் வந்துடும், அந்த சொத்து வித்தா வந்துடும், இந்த காரியம் நடந்தா வந்துடும், இந்த தீர்ப்பு மட்டும் வந்துருச்சுன்னா பிரதர், கேஸ் மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா பிரதர், ஏன் அது முடியாம கர்த்தரால நன்மை செய்ய முடியாதா?
அதையே உங்க வாழ்வாதாரமா வச்சிருக்கீங்க? அதனாலதான் உங்க பிரச்சனையை முடியும்னு ஏன் நினைக்கிறீங்க? கர்த்தரால முடியும்னு ஏன் நினைக்க மாட்டேங்கிறீங்க? இல்ல பிரதர், இந்த ஒரு அவர் மட்டும் பிரதர் இதுக்கு ஓகே சொல்லிட்டாருன்னா பிரதர் எல்லாம் சரியாயிரும் பிரதர், அவர் தான் பிரதர், ஏன் அவரை பார்க்குறீங்க? இல்ல, இந்த நாளில் ஒரு 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 முடிவெடுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. எதுலெல்லாம் உங்க கண்களை பதிய வச்சிருக்கீங்களோ அது எல்லாவற்றின் மேலே இருந்து எடுத்து கர்த்தர் மேலே பதிய வைங்க. உங்கள் வாழ்வாதாரம் கர்த்தர் மாத்திரம்தான். உங்கள் லைஃப் சோர்ஸ் யாருன்னா கர்த்தர் மாத்திரம்தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சொத்து வித்தாலும் சரி விற்கலைனாலும் சரி இனிமே இதை குறித்து நான் பயப்பட போறது இல்லை. ஏன்னா இது வித்து தான் என் கடனை அடையணும்னு இல்லை, இது கிடைச்சி தான் என் கடனை அடையணும்னு இல்லை, இது இல்லாமலே உங்களால் என்னைய ஆசீர்வதிக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் எதை தருமா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இல்லையா? அவர் உங்களை பிளஸ் பண்ணார், அந்த ஊற்று புறப்பட்டுருச்சுன்னு சொன்னார். இல்லை, நம்ம நிறைய நேரங்களில் ஆண்டவர் ரொம்ப அழகா சொன்னார் இஸ்ரவேலர்கள்ட்ட, இவர்கள் ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றாகிய எண்ணெய் விட்டு விட்டு வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டி கொள்ளுகிறார்கள். ஊற்று இருக்குயா, ஊற்ற விட்டுறான். இவன் எதை கட்டி வச்சிருக்கான்னா தொட்டிய. சொல்லுங்க, எதை கட்டி வச்சிருக்கிறான்? தொட்டிய. பார்த்துருக்கீங்களா? ஊத்துல இருந்து தண்ணியை அள்ளி கொண்டு போய் எதுல ஊத்தி வச்சிருப்பாங்க? தொட்டியில ஊத்தி வச்சிருப்பாங்களே. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்னன்னா ஊற்ற பார்க்க மாட்டேங்கிறாங்களாம். எதுக்குள்ள இருந்தே தண்ணி எடுக்க நினைக்கிறாங்க அவங்க? தொட்டிக்குள்ள இருந்தே. தொட்டிக்குள்ள இருந்து எத்தனை நாள் வரும் தண்ணி? இல்ல, கொஞ்ச நாள்ல தண்ணி தீந்து போயிடும். அப்புறம் தண்ணி இல்லாத தொட்டியா கிடந்தா கொஞ்ச நாள்ல அந்த தொட்டி என்ன ஆகி போயிடும்? வெடிச்சு ஒண்ணும் இல்லாம போயிடும். உண்மைதானா? உண்மைதானா? அப்ப என்ன அர்த்தம்னா, நீங்கள் உங்கள் வேலை, உங்கள் தொழில், உங்கள் ஊழியம், உங்கள் பிஸ்னஸ்ஸு, உங்களுடைய லேண்டு, உங்களுடைய காரியங்கள் இதெல்லாம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் தொட்டி. கர்த்தர் தருகிற அவர்கிட்ட ஆசீர்வாத ஊற்று வந்து கர்த்தர் தான். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்று யாரு தான்? கர்த்தர் தான். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவற்றிலிருந்து எடுத்து கொண்டு வந்து தான் இதுகளில் ஊற்றி வச்சுக்கிறோமே ஒழிய, இதெல்லாம் ஒரு வாய்க்கால், ஒரு சேனல் தானே ஒழிய, இந்த தொழிலோ இந்த வேலையோ அல்லது அந்த நபரோ அந்த சொத்தோ உங்களுடைய ஆசீர்வாத ஊற்றல்ல. அதன் மூலமாய் உங்கள் ஆசீர்வாதம் வருவதல்ல. ஆசீர்வாதம் யாரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது? எந்த நன்மையான ஈவும் யாரிடத்திலிருந்து இறங்கி வருகிறது? ஜோதிகளின் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட முதல் பிரச்சனை என்ன இருந்துச்சு? இவ ஏன் மிருக ஜீவன்களுக்கு குடிக்க தண்ணி? கர்த்தர் தானே பிரதர் சொன்னாரு. ஆமா. கர்த்தருடைய கட்டளையின் படி தானே புறப்பட்டாங்க. ஆமா. ஏன் மிருக ஜீவன்களுக்கு தண்ணி இல்லை? ஏன் தண்ணி இல்லைன்னா இவர்கள் தங்கள் வாழ்வாதாரமாய் மிருக ஜீவன்களை மாற்றி விட்டபடினா இல்ல. சரி, இந்த நாள்ல உங்களுடைய கண்கள் வேற எது மேல இருந்தாலும் அதை எடுத்து யார் மேல பதிய வைக்கணும்? கர்த்தர் மேல. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்போ ஆண்டவர் இப்போ இந்த காரியத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். நீங்கள் என்னை அல்லாமல் வேற எதை வாழ்வாதாரமாய் பார்க்க ஆரம்பித்தாலும் கண்டிப்பாக அதில் பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிச்சிடும். இல்லை, இதை கர்த்தர் கொடுக்கறது இல்லை. சரியா? உடனே கர்த்தர் தான் கர்த்தர் செய்யறது இல்லை. நீங்கள் கண்களை கர்த்தர் மேலே இருந்து வேற ஒரு காரியத்தில் பதிய வச்சுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அதுக்குள்ள இருந்து என்ன எழும்ப ஆரம்பிச்சிடும்? பிரச்சனைகள் எழும்புறோம். உடனே கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு, கர்த்தர் இப்படி பண்ணிட்டார். கர்த்தர் அப்படி செய்கிறவர் அல்ல. எந்த நன்மையான ஈவும் அவரிடத்திலிருந்து வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்களை பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது இல்லை. ஆண்டவர் உங்களை குறைவுபடணும்னு அவர் விடுகிறவர் அல்ல, அப்படி நினைக்கவும் இல்லை. ஆனால் பிரச்சனை என்ன? இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு வேத நியதி. கர்த்தர் மேலே கண்ணை வைக்காம ஒரு மனுஷ மேலேயோ மனுஷி மேலேயோ சொத்து மேலேயோ ஆஸ்திகள் மேலேயோ தொழில் மேலேயோ ஊழியத்தில் வேற எது மேலே கண்ணு வச்சாலும் கண்டிப்பாய் அதில் பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிக்கும். சரியா? சரி, இப்போ குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லை இல்லையா? இப்போ கர்த்தர் என்ன சொல்றார்? மோசேட்ட என்ன சொல்றார்? வாசிங்க பார்க்கலாம். யாத்ராகமம் 17:4 இருந்தா வாசிங்க. 5வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு. யாரை கூட்டிக் கொண்டு? இஸ்ரவேல் மூப்பர்ல
சிலரை சொல்லுங்க, இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோட கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக போதும். இப்ப ஆண்டவர் மோசேட்ட சொல்றாரு, மோசே நீ உன்னுடைய கோலை எடுத்துட்டு வா, இஸ்ரவேல் மூப்பர்கள்ல சிலரை கூட்டிட்டு வா. ஜனங்கள் இல்ல, இஸ்ரவேல் இல்ல, யாரை மட்டும் கூட்டிட்டு வர சொல்றாரு? மூப்பர்கள்ல சிலரை மட்டும் கூட்டிட்டு வா. கூட்டிட்டு வந்துட்டு நேரா ஓரேப்புக்கு வா. அங்க ஒரு பாறை இருக்கிறது, அந்த பாறையை அடி, அது உனக்கு என்ன கொடுக்கும்? தண்ணி கொடுக்கும்னு சொல்லிட்டார். இப்ப கோலை எடுத்துட்டு வான்னு சொல்றாரு இல்லையா? அதை சொல்லும் போது சும்மா உன் கையில் இருக்கிற கோலை எடுத்துட்டு வான்னு சொல்லல, அதை மென்ஷன் பண்ணி சொல்றாரு பாருங்க. நீ நதியை அடித்த உன் கோலை. சொல்லுங்க, எதை அடித்த? ஏன் அப்படி சொல்றாரு ஆண்டவரு? நதியை அடிச்ச உன் கோலை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு இல்லையா? ஏன் அப்படி சொல்றாரு? இந்த கோலை வச்சு நதியை அடிச்சப்ப என்ன நடந்துச்சு? ஆசிங்க யாத்திராகமம் 7வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம். யாத்திராகம புஸ்தகம் 7வது அதிகாரம் 20, 21 வசனங்கள். Exodus chapter 7 verses 20 and 21. கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசேயும் ஆரோனும் செய்தார்கள். பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி, நல்ல கவனிங்க, எதை ஓங்கி? கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க, நதியில் உள்ள தண்ணீர் எல்லாம் இரத்தமாய் மாறி போயிற்று. நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று. நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று. எகிப்து தேசம் எங்கும் இரத்தமாய் இருந்தது. இப்ப நல்ல கவனிங்க, மோசே கையில வச்சிருக்கிற அந்த கோலை வச்சு நதியை அடிச்சப்ப நதியினுடைய தண்ணீர் குடிக்க முடியாமல் போய்விட்டது. சொல்லுங்க, நதியினுடைய தண்ணீர் என்ன இல்லாம போயிடுச்சு? ரத்தமாகி என்ன இல்லாம போயிடுச்சு? இத குடிக்க முடியாத நிலைமைக்கு போயிடுச்சு. இப்ப நல்ல கவனிங்க, மோசேட்ட ஆண்டவர் சொல்றார், மோசே நீ கோலை எடுத்துட்டு வந்து அந்த பாறையை அடிக்கணும், அது உனக்கு தண்ணி கொடுக்கும், ஜனங்களுக்கு குடிக்க என்ன கொடுக்கும்? தண்ணீர் கொடுக்கும்னு சொல்றாரு. ஆனா அதை சொல்லும் போது எப்படி சொல்றாரு? நதியை அடித்தவன் கோலை எடுத்துட்டு வா. ஏன் அப்படி சொல்றாரு? இந்த கோலை வச்சு எகிப்தினுடைய நைல் நதியை அடிச்சப்ப என்ன நடந்துச்சு? அந்த நதியினுடைய தண்ணீர் ரத்தமாகி ஜனங்களால அதை என்ன செய்ய முடியாம போச்சு. சத்தமா சொல்லுங்க. அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? மோசே கையில் இருக்கிற அந்த கோலை அவங்க எப்படி பார்க்கறாங்கன்னா, அதை அவங்க பார்க்கிற பார்வையே வித்தியாசமா இருக்கு. என்ன? மோசே கையில் வச்சிருக்கிற கோல் இருக்கு பாருப்பா, அது பயங்கரமானதுப்பா. அட்டிச்சார்னு வச்சுக்க நதியை ரத்தமா போயிடும், தண்ணியை குடிக்க முடியாது. அட்டிச்சார்னு வச்சுக்க புழுதி கிளம்பும், அட்டிச்சார்னு வச்சுக்க வண்டு வரும், அதை நீட்டுனார்னா தவளை வரும், அதை நீட்டுனார்னா கல்லு மழை பொழியும். இந்த கோல் இருக்கு பாரு, இதை வச்சு நடக்கிறதெல்லாம் நெகட்டிவ் தான்ப்பா. ஐயோ அந்த கோல் என்ன பாடுபடுத்துதுன்னு பாருவே எகிப்தியரை. இல்லை, அந்த கோலை வச்சு அடிச்சா குடிக்க என்ன இல்லாம போயிடும்? தண்ணியே இல்லாம போயிடும். இந்த கோலை இவர்கள் பார்க்கிற பார்வையே எப்படி இருக்குன்னா நெகட்டிவ் சென்ஸ்லயே பார்க்கறான். ஏன்? அதை வச்சு எகிப்தியருக்கு நடந்த வாதைகள் எல்லாவற்றையும் இவங்க பார்த்துருக்குறாங்க பாருங்க. இவங்க எல்லாருமே என்ன பார்க்குறாங்க? இந்த கோலை எதிர்மறையாவே பார்க்குறாங்க. இதை வச்சு அடிச்சா தண்ணி கிடைத்தான், இருக்கிற தண்ணியும் என்ன இல்லாமல் போயிடும், குடிக்க இருக்கிற தண்ணியும் என்ன இல்லாமல் போயிடும், குடிக்க முடியாமல் போயிடும். புழுதி கிளம்பும், வண்டு கிளம்பும், பேனு கிளம்பும், இல்லை தவளை கிளம்பும், இல்லை கல்மலை பொழியும், எல்லாமே நெகட்டிவ். அப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த கோலை பார்க்கிற பார்வை எப்படி இருக்கு? நெகட்டிவாவே பார்க்கறான், எதிர்மறையாவே பார்க்கறான். இல்ல தண்டனைங்க, அதை கையில எடுத்துட்டானாலே பனிஷ்மெண்ட் தாங்க, செத்தாங்க, தொலைஞ்சாங்க. இல்ல கர்த்தர் அப்படியே நியாயம் தீர்த்துருவாருங்க, கர்த்தர் அப்படியே ஆக்கினை தீர்த்து எல்லாம் முடிஞ்சுங்க, பினிஷ்ங்க, பனிஷ்மெண்ட் தாங்க. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு,
இங்க பாருப்பா, நீ இந்த கோலை வச்சு நதியை அடிச்சு இல்ல, எல்லா பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இந்த கோலை வச்சு அடிச்சா, இந்த கோலை வச்சு எதையாவது அடிச்சா இருக்கிற தண்ணீரும் என்ன இல்லாம போயிடும், குடிக்க முடியாம போயிரும் நினைச்சிட்டு இருக்கிறான். நீ அதே கோலை எடுத்துக்கிட்டு வா. எந்த கோல் எகிப்தியருக்கு தண்ணீரை குடிக்க முடியாமல் செய்ததோ அதே கோலை வச்சு நான் இஸ்ரவேலர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ண என்னால முடியும். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன் சொல்ல முடியும்? கோல் எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. கோல் எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய. ஆதி காலங்களில் இப்போ இருக்கிற மாதிரி பேப்பர்லாம் கிடையாது இல்லையா? அப்போல்லாம் என்ன செய்வாங்கன்னா வார்த்தையெல்லாம் எதில் எழுதுவாங்கன்னா கைக்கோளில் தான் எழுதுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு இதை செஞ்சு தரேன் அப்படின்னு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னு வச்சுக்கிறீங்களேன். அதை என்ன செய்வாங்க, கைக்கோளை எடுத்து நான் உனக்கு இதை செய்து தருகிறேன் அப்படின்னு என்ன செய்வாங்க, எழுதி கொடுத்துருவாங்க. இல்லை அந்த சொத்து விற்கிறது, சொத்துலாம் கொடுக்குறாங்கன்னா நான் உனக்கு இன்னாருக்கு இந்த சொத்தை கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி என்ன செஞ்சிருவாங்க, அந்த கைக்கோள் என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்க. அப்போ என்னன்னா அந்த கைக்கோள் எதை அடையாளப்படுத்துதுன்னா தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்க. கைக்கோள் எதை அடையாளப்படுத்துகிறது? தேவனுடைய வார்த்தை இல்லையா? யாக்கோபுக்கு ஈசாக்கு என்ன செஞ்சாரு, 10 வாக்கு தத்தங்களை கடன்னு கைக்கோளில் எழுதி என்ன செஞ்சிட்டாரு, கோலை மட்டும் கொடுத்து அனுப்புனார். இல்லை நீங்கள் ஏசியா புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்களே. ஐசியா சாப்டர் 11 verse 4. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து, பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து, பூமியை தமது வாக்கின் கோலால். தமிழ்ல வந்து வாக்கின் கோலால்னு இருக்கு இல்லையா? இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களே. இதே வசனத்தை பொது மொழிபெயர்ப்புல வாசிங்களே. ஏசாயா புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனம். நேர்மையோடு ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நேர்மையோட ஏழைகளுக்கு நீதி வழங்குவார், நடுநிலையோடு நாட்டின் எளியோரது வழக்கை விசாரிப்பார், வழக்கை விசாரிப்பார். வார்த்தை என்னும் கோலினா. சொல்லுங்க, என்ன கோலினா? வார்த்தை என்னும் கோலினா. சத்தமா சொல்லுங்க, என்ன கோலினா? அப்ப கோல் எதை அடையாளப்படுத்துதுன்னா வார்த்தையை. சத்தமா சொல்லுங்க, அந்த கைக்கோல் எதை அடையாளப்படுத்துது? வார்த்தை. அநேகம் பேர் சொல்லாம இருக்கீங்க, தயவுசெய்து சொல்லுங்க. கைக்கோல் எதை அடையாளப்படுத்துது? வார்த்தை இல்லையா? பைபிள்ல எங்க கோல் அப்படின்னு வருதுன்னாலும் கைக்கோல்னு வருதுன்னாலும் நீங்க என்னன்னு எடுத்து வாசிக்க பழகிக்கிறணும், வார்த்தைன்னு. இல்ல சங்கீதம் 23ல வருதா, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னா என்ன அர்த்தம்? எது தேற்றும்னு அர்த்தம்? வார்த்தை தேற்றும்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்ப இந்த கோலை வச்சு அடிச்சப்ப எகிப்தியர்களுக்கு அந்த தண்ணீரை குடிக்க முடியாம போச்சு. ஆனா அதே கோலை வச்சு அடிச்சப்ப இஸ்ரவேலர்களுக்கு அது எதை புறப்பட பண்ணினது? குடிக்கிறதற்கு தண்ணீரை புறப்பட பண்ணினது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, கோல் எதை அடையாளப்படுத்துது? யாருடைய வார்த்தைய? யாருடைய வார்த்தைய? அப்ப ஆண்டவர் முதல்ல இஸ்ரவேலர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். என்ன? உன்னுடைய வாழ்வாதாரம் நான் தான். நீ மிருக ஜீவன்களையோ மனிதர்களையோ அல்லது வேறு வேலைகளையோ தொழிலையோ வாழ்வாதாரமா பார்க்க கூடாது. உன்னுடைய வாழ்வாதாரம் யாருதான்? நான் தான். இது முதல் படிப்பினை. ஒன்னு. அடுத்த ஆண்டவர் இஸ்ரவேலர்களுக்கு சொன்னாரு, இந்த இஸ்ரவேலர்கள் என்னுடைய இந்த கோலை எப்படியே பார்க்குறாங்க? அவங்க எகிப்துல வெறும் பனிஷ்மெண்டா கொடுத்ததுனால இந்த கோலை அவங்க எப்படியே பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க நெகட்டிவாவே எதிர்மறையாவே பார்க்குறாங்க இல்லையா? இந்த கோல்லாம் எதை அடையாளப்படுத்துது? சத்தமா சொல்லுங்க. அப்ப ரெண்டாவது சொன்னாரு, இங்க பாருப்பா, இந்த தேவனுடைய வார்த்தை இருக்கு பாரு, இந்த வார்த்தையின் மேல கொஞ்சம் நீ உன்னுடைய பார்வையை மாற்று. எப்ப பார்த்தாலும் இதை எதிர்மறையாகவே பார்க்காத. நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? அவ்வளவு வாக்குத்தத்தம் இருக்கும், எதுவுமே கண்ணில் படாது. எது கண்ணில் படும் தெரியுமா? கர்த்தர் அடிப்பார், உதைப்பார், நியாயம் தீர்ப்பார், துரத்துவார், இதுகள்லாம் இருக்கும் பாருங்க. இது மட்டும்தான் என்ன செய்யும்? கண்ணில் படும். ஏன் வார்த்தையை நெகட்டிவ் சென்ஸ்? நல்லா கவனிங்க. ஒரே கோல் ரெண்டு விதமாய் வேலை செய்கிறது. ஒரே கோல் ரெண்டு விதமா வேலை செய்யுது. என்ன? விசுவாசிக்காத எகிப்தியர்களுக்கு தண்ணீரை குடிக்க விடாமல் செய்கிறது.
அதே கோல் தேவன் மேல விசுவாசம் வைத்திருக்கிற இஸ்ரவேலர்களுக்கு தண்ணீரை குடிக்கும்படி புறப்பட செய்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு பக்கம் நதிங்க, அவிசுவாசிகள், எகிப்துல அவிசுவாசிகள், கர்த்தரை விசுவாசிக்கல, அவங்க விக்கிரக ஆராதனையில கர்த்தரை விசுவாசியாம இருக்கிறாங்க. எகிப்து தேசத்துல அவர்களுக்கு அது நதி, வாட்டர் சோர்ஸ் இல்ல, அதுல இருந்து நதியில இருந்து தண்ணி புறப்பட்டுட்டே இருக்கும். ஆனா அந்த சோர்ஸையே அதை அடக்கிது பாருங்க. விசுவாசியாத ஜனங்களுக்கு அவர்களுடைய லைஃப் சோர்ஸ் அதை அடக்கிது. இன்னொரு பக்கம் விசுவாசிக்கிற இஸ்ரவேலர்களுக்கு கல்லுல இருந்து தண்ணி வர்றதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பே இல்லை. ஆனா இங்க ஒரு புதுசா ஒரு சோர்ஸையே அது உருவாக்குது பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப நீங்க இதை விளங்கிக்கொள்ளணும். நீங்க வேதம் முழுவதும் நீங்க வாசிச்சு பாருங்க. எங்கெல்லாம் கர்த்தர் நியாயம் தீர்த்தார், யாருக்கெல்லாம் தண்டனை தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டது, யாரெல்லாம் அவர் மேல் விசுவாசம் வைக்காமல் இருந்தார்களோ அவர்கள் மேலதான் நியாய தீர்ப்பு செலுத்தப்பட்டது. ஆனா விசுவாசிக்கிற நமக்கு தேவனும் அவருடைய வார்த்தையும் நன்மை மாத்திரமே செய்யும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இல்ல கொஞ்சம் கர்த்தரை கொஞ்சம் இந்த டாஸ்க் மாஸ்டராகவே பார்க்குற அந்த பார்வை இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்குங்க. இல்லை எப்போவுமே ஏதோ ஒரு குச்சியை கையில் வச்சுக்கிட்டே நிற்கிற மாதிரி, ஆய் பண்ணியா, ஆய் இதை செஞ்சுட்டியா, ஆய் ஜோ பண்ணியா, ஆய் வேதம் வாசியா, ஆய். அவரை கொஞ்சம் டாஸ்க் மாஸ்டராகவே பார்க்குறீங்க பாருங்க. அந்த பார்வையை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு ரொம்ப தெளிவாக சொன்னார் மோசேட்ட, மோசே நதியை அடிச்சவன் கோலை எடுத்துட்டு வா. இவங்க எல்லாம் பார்க்குற பார்வையே, இந்த கோலை பார்க்குற பார்வையே எப்படி தான் பார்க்குறான், ஏதோ வில்லனை பார்த்த மாதிரியே எதிர்மறையாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனுக்கு சொல்லு, விசுவாசியாதவர்களுக்கு தான் அது இடறுவதற்கு ஏதுவான கண்மலை, ஆனா விசுவாசிக்கிற நமக்கோ அது விலையேறப்பெற்ற கண்மலை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? 1 பேதுரு 2:6 வாசிங்க. தேங்க்யூ. 1 பேதுரு 2:6. அந்தபடியே சத்தமா வாசிங்க. அந்தபடியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற மூளைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ, அதாவது விசுவாசியாதவர்களுக்கோ, வீடை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூளைக்கல்லாகிய அந்த கல் இடறுதலுக்கு ஏதுவான கல்லும் விழுதலுக்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. விழுகிறதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அப்ப விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவனும் தேவனுடைய வார்த்தையும் தேவனிடத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையினால உங்களுக்கு நன்மைதான் கிடைக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? நிறைய நேரங்கள்ல விசுவாசியாதவர்களுக்கு பைபிள் எழுதியிருக்கும்ல, அதையெல்லாம் யார் எடுத்துக்கிறதுனா விசுவாசிகள் எடுத்துக்கிறாங்க. இந்த கோலை பார்க்கிற பார்வையே எப்படின்னா, அநேகர் வேதத்தை எடுக்கும் போதே ஒரு பயத்திலையும் நடுக்கத்திலையும் தான் எடுக்கிறது. இல்ல கண்ணில் படுறதெல்லாம் சாபமான வார்த்தைகள், அது அவிசுவாசிகளுக்கு எழுதப்பட்டிருக்கும், அதை தங்களுக்குன்னு எடுத்துக்கிறது. அந்த வித்தியாசம் வழங்குறது இல்லை. இல்ல இது அவிசுவாசிகளுக்காக எழுதப்பட்டிருக்கிறது, விசுவாசிக்கிற எனக்கு இல்லை, விசுவாசிக்கிற எனக்கு இது விலையேற பெற்றதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப ஆண்டவர் முதல்ல இஸ்ரவேலர்களுக்கு சொன்னார், இங்க பாருங்கப்பா, உங்க வாழ்வாதாரம் நான் தான், என்னைய தவிர வேற எதையும் உங்களுடைய வாழ்வாதாரமா என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. ஒண்ணு. அடுத்து, என்னைய நீங்க பார்க்கிற பார்வை கொஞ்சம் எதிர்மறையா பார்க்கறதெல்லாம் நிறுத்திடுங்க. கர்த்தரை நல்லவராய் பார்க்க ஆரம்பிங்க. அவர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அவரிடத்துல எந்த தீமையின் நிழலாகிலும் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
இல்ல நம்முடைய அவிசுவாசத்தினால சில காரியங்கள் நடந்திருக்கும். அதெல்லாம் கர்த்தர் மேல பழிய தூக்கி என்ன செஞ்சிருது போட்டுறது. கர்த்தர் தான் பிரதர் பண்ணிட்டாரு, கர்த்தர் தான் பிரதர் என்ன செஞ்சாரு அனுமதிச்சாருன்னு என்ன பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி என்ன செஞ்சிருது சொல்லிடுறது. இல்ல, தயவு செய்து சொல்றேன், நீங்க வந்து கர்த்தரையும் அவருடைய வார்த்தையும் பார்க்கிற பார்வை நலமாய் பார்க்கணும். இல்ல, எப்போதுமே கம்ப கையில் வச்சுட்டு திரு வாத்தியார் மாதிரியாவே என்ன செய்யக்கூடாது, அவரை பார்க்க கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் உங்க தகப்பன். இல்லை, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உலகத்துக்கு தேவனா இருக்கிறவர் உங்களுக்கும் எனக்கும் தகப்பனா இருக்கிறா. இல்லை, எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, அப்போ முதல் காரியம் ஆண்டவர் சொன்னாரு, உங்க வாழ்வாதாரம் நான் தான். ரெண்டாவது காரியம் சொன்னாரு, நீங்க என்னையும் என்னுடைய வார்த்தையையும் பார்க்கிற அந்த பார்வை இருக்கு பாருங்க, அதை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் என்னைய நீங்கள் பார்க்கறது நல்லவராய் பாருங்க. ஏதோ ஒரு நியாயாதிபதியை போலவே, சர்வாதிகாரியை போலவே, ஒரு இரும்பு மனிதரை போலவே, அப்படியே ஏதோ இருகின இருதயம் உள்ளவரை போலவே இப்படியே இமேஜின் பண்ணாதீங்க. இல்லை, இந்த பார்வை அவிசுவாசிகளுக்கு தான் இருக்கணும், விசுவாசிகளுக்கு இருக்கக்கூடாது. ஏன்? என்னுடைய கோல் அவிசுவாசிகளுக்கு வேண்டுமானா தண்ணீரை குடிக்க விடாம செய்யலாம், ஆனா என்னுடைய கோல் என் மேல விசுவாசம் வச்சிருக்கிற என் பிள்ளைங்களுக்கு அவர்கள் தேவைக்கு அது தண்ணீரை கொடுக்க வல்லமையிலதா இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? சரி, இப்ப மோசே என்ன செய்யறாரு, இஸ்ரவேல் மூப்பர்கள் சிலரை கூட்டிக் கொண்டு நேரா ஓரேப் என்கிற இடத்துக்கு போகிறார். அந்த இடத்துல ஒரு பாறை இருக்கிறது. அந்த பாறையை இந்த கோலை வச்சு என்ன செய்யறாரு, அடிக்கிறார். சொல்லுங்க, கோலை வச்சு என்ன செய்யறாரு, அடிக்கிறார். அடிச்ச உடனே அந்த கண்மலை பிளக்கிறது. சொல்லுங்க, கண்மலை என்ன செய்கிறது, பிளக்கிறது. பிளக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, ரெண்டா உடஞ்சு விழுகிறதுன்னு அர்த்தம் கிடையாது. அதாவது பாறை உடஞ்சு தனித்தனியா விழுகல. நீங்க ஒரு கேக், ஏதாவது கேக்கெல்லாம் கத்தியை வச்சு அப்படி வெட்டுறீங்கன்னு வைங்களேன், அப்படி வி ஷேப்ல ரெண்டா அப்படி நேரம் அப்படி பிளந்து நிற்கும்ல, பாதி அப்படி பிளந்த ஒரு நம்முடைய உடம்பே வச்சுக்கிறீங்களேன், நல்ல சதை பகுதியில் கத்தியை வச்சு இப்படி கிழிச்சிங்கன்னா அப்படி என்ன செய்யும், சதை ரெண்டா என்ன செய்யும், அப்படி பிளந்து நிற்கும் இல்லையா, வி ஷேப்பில் அப்படி பிரிஞ்சு நிற்கல. காயப்பட்ட ஒரு சதை எப்படி இருக்கும், அதை போல. ஆக்சுவலாக அந்த பிளவு எதை அடையாளப்படுத்துதுன்னா இயேசுவினுடைய காயங்களை. சொல்லுங்க, அந்த பிளவு எதை அடையாளப்படுத்துது, இயேசுவினுடைய காயங்களை. ஏன்னா வேதம் சொல்லுது, அந்த கற்பாறை யார் அடையாளப்படுத்துது? 2 கொரிந்தியர் 10:4, மன்னிக்கணும், 1 கொரிந்தியர் 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை யாரா? அந்த நம்ம இதில் கண்மலைன்னு இருக்கு. ஆக்சுவலாக அது ஒரு பெரிய பாறை. சொல்லுங்க, ஆக்சுவலாக அது என்னது, ஒரு பெரிய பாறை. இங்கிலீஷில் ராக் அப்படின்னு தான் இருக்கும். அது ஒரு பெரிய பாறை. இப்போ மோசே இந்த கோலை வச்சு அந்த பாறையை அடித்த உடனே அந்த பாறை பிளக்கிறது, காயப்படுகிறது. சொல்லுங்க, அந்த பாறை என்ன செய்கிறது, காயப்படுகிறது. காயப்பட்ட உடனே அந்த காயத்துக்குள்ள இருந்து இஸ்ரவேலர்களுக்கு தண்ணீர் புறப்பட்டு வருகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த காயம் இஸ்ரவேலர்களுக்கு தண்ணீர் குடிச்சு, அது என்ன, இஸ்ரவேலர்களின் ஒரு நாள் தேவைக்கா தண்ணீர் கொடுத்தது? இஸ்ரவேலர்களின் வாழ்நாள் தேவைக்கும் அது தண்ணீர் கொடுத்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதாவது அந்த பாறை இஸ்ரவேலர்களுக்கு தண்ணி கொடுக்குது இல்லையா, ஒரே ஒரு நாள் மட்டும் தண்ணி கொடுக்கல. அடுத்து இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்தடுத்த பாளையங்களில் வேற வேற இடங்களுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ரெவித்தீம்ல இருந்து அடுத்து என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு இடமா மாறா அப்படின்னு அடுத்தடுத்து என்ன செஞ்சுட்டே இருக்கிறாங்க, மாறா ஏலிம்னு போயிட்டே இருக்கிறாங்க. இப்ப இஸ்ரவேலர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ இந்த பாறை அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டே போகுது, பின்தொடர்ந்து போய் தண்ணி கொடுத்துக்கிட்டே போச்சான். இல்லை, இதே வசனத்தை 1 கொரிந்தியர் 10:4 பொது மொழிபெயர்ப்பில் வாசிங்களேன். ERV இல்லையா, பொது மொழிபெயர்ப்பில் வாசிங்களே. அவர்கள் அனைவரும் ஒரே ஆன்மீக பானத்தை பருகினர். தங்களை பின்தொடர்ந்து வந்த ஆன்மீக பாறையிலிருந்து அவர்களை பருகினார்கள். கிறிஸ்துவே அப்பாறை. அப்ப இந்த பாறை என்ன செய்து,
அவர்களை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கு. எல்லா பாளையங்கள்லையும் அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்க அது என்ன பண்ணிட்டே இருக்கு, பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, இஸ்ரவேலர்களுக்கு அது ஒரு நாள் தேவையை சந்திக்கல, வாழ்நாள் தேவையை சந்தித்தது. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தரை உங்க வாழ்வாதாரமா வச்சிருங்க. உங்க தொழில் உங்களுடைய ஒரு நாள் தேவையை சந்திக்கும், இல்லை ஒரு மாச தேவையை தான் சந்திக்கும். இல்லை, ஒரு தொழில இருந்து மாசத்துல வருமானம் கிடைச்சுன்னா என்ன, எத்தனை மாசம் வச்சிருப்பீங்க? ஒரு மாசம் செலவு பண்ணலாம். உங்க வேலை ஒரு நாள் வேலை, ஒரு நாள் சம்பாத்தியத்தை தான் உங்களுக்கு கொடுக்கும். அன்னைக்கு வேலை செஞ்சா சம்பளம், இல்லைன்னா இல்லை. இல்லை, ஒரு மாசம் சம்பளத்தை கொடுக்கும் உங்களுக்கு. இல்லை, ஒரு மாத தேவையை சந்திக்கும். இல்லை, ஒரு ஊழியம் ஒரு வார தேவை, ஒரு மாச தேவையை அது சந்திக்கும். இல்லை, ஆனா உண்மை என்ன தெரியுமா? கர்த்தரை உங்க வாழ்வாதாரமா வச்சு பாருங்க, அது ஒரு நாள் தேவையை அல்ல, உங்கள் வாழ்நாள் தேவையையும் அவர் சந்திக்க வல்லமையுள்ளவராயிருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த தண்ணீர் புறப்பட்டு வந்துச்சு பாருங்க, அவர்கள் வாழ்நாள் தேவைக்கும் அது தண்ணீர் கொடுத்தது. சரி, இப்ப கவனி. மோசே எதை வச்சு அடிச்சாரு? சத்தமா சொல்லுங்க, எதை வச்சு அடிச்சாரு? கோலை வச்சு அடிச்சார்ல. இது கொஞ்சம் ஆவிக்குரிய சம்பவமா இருக்குல்ல. இதே காரியத்தை திருப்பி ஒரு தடவை நடத்தி காட்டுறாரு பாருங்க. மோசே, முதல்ல ஆவிக்குரிய விதத்துல நீ கோலை வச்சு அடிச்ச. இப்ப நான் பிராங்கா சொல்றேன், வெளிப்படையாவே நான் காண்பிக்கிறேன். எப்படி நீங்க கேட்கலாம், நான் எப்படி பிரதர் அந்த இயேசுவினுடைய ரத்தத்து காயத்துல இருந்து நான் எப்படி தண்ணி எடுக்கிறது? இஸ்ரவேலர்கள் மோசே கையில கோல் வச்சிருந்தாரு, போய் அடிச்சாரு, தண்ணி கொடுத்துச்சு, ரைட்டு. நான் எப்படி ஆண்டவர்கிட்ட இருந்து எப்படி என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் எப்படி வாங்குறது? அவரை என் வாழ்வாதாரமா வச்சுட்டேன், ரைட், ஓகே. இப்போ எப்படி அவர்கிட்ட இருந்து என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் எப்படி எடுக்கிறது? வாசிங்க, என்னாகும் 20:7-8 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து. யாரை கூடிவர செய்து? போன தடவை யாரை மட்டும் தான் கூட்டிட்டு போக சொன்னாரு? மூப்பர்களை மட்டும் தான் கூட்டிட்டு போக சொன்னாரு. ஆனா இப்ப சொல்லிட்டாரு, இங்க வரப்பா, இது எல்லாரும் பார்க்கணும், சபையார் அத்தனை பேரும் இதை என்ன செய்யணும், பார்க்கணும். அவங்களுக்கு நான் இந்த காரியத்தை கற்றுக் கொடுக்குறேன். எப்படி தண்ணிய அந்த பாறையில இருந்து எடுக்கிறதுன்னு நான் இப்ப கற்றுக் கொடுக்க போறேன் பாரு. எல்லா சபையாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்து அவர்கள் கண்களுக்கு முன்னே, அங்க இஸ்ரவேல் மூப்பர்களின் கண்களுக்கு முன்னாடி, ஆனா இங்க யாருடைய கண்களுக்கு முன்பாக? சபையாருடைய கண்களுக்கு முன்பாக. கண்மலையை பார்த்து பேசுங்கள். கண்மலையை பார்த்து என்ன செய்யுங்கள்? பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்ப கவனிங்க, ஆண்டவர் இப்ப மோசே சொல்றார், மோசே கையில என்ன வச்சிருக்கிற? கோல் இருக்கு, எடுத்துக்க. இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் கூட்டிட்டு வா. சரியா? கூட்டிட்டு வந்துட்டியா? வந்துட்டேன் ஆண்டவரே. உன் கையில இருக்கிறது என்னது? சத்தமா சொல்லுங்க. மோசே கையில இருக்கிறது என்னது? கோல் எதை அடையாளப்படுத்துது? வார்த்தை தானே. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? போன தடவை நீ கோலை வச்சு அடிச்ச, இந்த கோலை வச்சு டச் பண்ண இல்லையா? இப்ப நீ என்ன செய்ய? இந்த கோலை வச்சு அடிக்க வேணாம். கோல் எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய இந்த வார்த்தைய பேசு. உன் கோலை கையில இருக்கட்டும். இந்த கோல் எதை அடையாளப்படுத்துது? தேவனுடைய வார்த்தை தானே. வார்த்தைய பாறையை நோக்கி பேசு. இல்ல, இது யூதர்களுடைய ஒரு ஸ்லாங். ஒரு யூதனை கூப்பிட்டு இந்த சுவத்திட்ட போய் பேசு அப்படின்னு சொன்னீங்கன்னா, சுவரே நல்லா இருக்கியா அப்படி கேட்கறது கிடையாது. சுவத்தை பார்த்து பேசுனா என்ன அர்த்தம்னா, வார்த்தையை எடுத்து வாசின்னு அர்த்தம். சொல்லுங்க, எதை எடுத்து வாசின்னு அர்த்தம்? வார்த்தையை எடுத்து வாசி, வார்த்தையை அந்த பேசு. அப்ப அது உனக்கு என்ன கொடுக்கும்? தண்ணி கொடுக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, போன தடவை கோலை வச்சு அடிச்சு இல்ல, ஆமா, அதை மூப்பர்கள் மட்டும் தானே பார்த்தாங்க, ஆமா, இப்ப அதே கோலை எடுத்துட்டு வா. நான் இப்ப ஜனங்களுக்கு நான் வெளிப்படையா சொல்லி கொடுக்க விரும்புறேன். இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் கூட்டிட்டு வா. இப்போ உன் கையில் இருக்கிறது என்னது? கோல். ஆண்டவரே, இந்த கோல் எதை அடையாளப்படுத்துது? நீங்க சொல்லுங்க, கோல் எதை அடையாளப்படுத்துது? அப்ப இந்த வார்த்தையை எடுத்து அந்த பாறையை நோக்கி, கிறிஸ்துவை நோக்கி, அவருடைய காயங்களை நோக்கி நீ பேச ஆரம்பி. அது உனக்கு தண்ணீர் கொடுக்கும். ஆண்டவரே, உம்முடைய தழும்புகளாலே நான் குணமாயிருக்கிறேன். இந்த வார்த்தையினால அவரை நீ தொட்டுக்கிட்டே இரு. இந்த வார்த்தையினால நீ அவரை டச் பண்ணிட்டே இரு. உங்க தழும்புகளால குணமாயிருக்கிறேன். உம்முடைய குறைவினாலே நான் நிறைவாக்கப்பட்டேன். நான் உம்மாலே கிருபையின் மேல் கிருபை பெறுகிறேன். இயேசு கிறிஸ்து மூலமா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் எனக்கு
எனக்கு உண்டாயிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயிருச்சு, எல்லாம் புதிதா இருக்கு. அவராலே நான் ஐஸ்வர்ய சம்பன்னனானே. இந்த வார்த்தையினால அவரை தொட்டுக்கிட்டே இரு, அது உனக்கு தண்ணீரை புறப்பட பண்ணி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? முதல்ல கர்த்தரை உங்கள் வாழ்வாதாரமாய் பாருங்க. 1. 2வது, ஆண்டவரை கொஞ்சம் நல்லவரா பாருங்க. 24 மணி நேரமும் ஏதோ கம்ப வச்சுட்டே நிக்கிற ஒரு நியாயாதிபதி போல, சர்வாதிகாரிய போல என்ன செஞ்சிடாதீங்க, பார்த்துடாதீங்க. 2வது. 3வது, எப்படி பிரதர் அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை நான் இப்போ ஆண்டவர் தான் பிரதர் என்னுடைய வாழ்வாதாரம், அவர் நல்லவர் நம்புகிறேன் பிரதர், அவர் எனக்கு அப்பான்னு நம்புகிறேன். இப்போ எப்படி நான் அவர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்குறது? அவருடைய வார்த்தையை எடுத்து அவரை நோக்கி வாக்கு தத்தங்களை பேசிட்டே இருங்க. நீங்கள் வார்த்தைகளை சொல்ல 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 அந்த ஜீவ கண்மலை உங்களுக்கு தண்ணீரை புறப்பட பண்ணி கொண்டே இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த கண்மலை பிளவு இருக்கு பாருங்க, அது யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க வல்லமையில்தான் இருந்தது. இல்லை, இயேசுவினுடைய காயங்களை எல்லாம் வேதத்தில் வாசிச்சு பாருங்களேன். காயம்னு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அது யாருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துச்சு. இல்லை, இஸ்ரவேலர்களுக்கு அந்த பாறையில் ஏற்பட்ட அந்த பிளவு, அந்த காயம் இருக்கு பாருங்க, இஸ்ரவேலர்களுக்கு தண்ணீர் கொடுத்தது. சொல்லுங்க, இஸ்ரவேலர்களுக்கு என்ன கொடுத்துச்சு? இஸ்ரவேலர்களுக்கு தண்ணி தான் கேட்டாங்க, தண்ணி கொடுத்துச்சு. மோசே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறாரு, எனக்கு நான் தேவ தரிசனத்தை பார்க்கணும், தேவனுடைய மகிமையை பார்க்கணும்னு சொல்றாரு. அதே கண்மலையினுடைய பிளவு மோசேக்கு தேவ தரிசனங்களை கொடுக்கிறது. இல்ல, யாக்கோபினுடைய காரியத்தில் அந்த ஆட்டுக்குட்டிக்கு முன்னாடி கொப்புகளை எல்லாம் போடுறாரு இல்லையா, வரி வரியா புள்ளி புள்ளியான் இருக்குல்ல, அந்த வரி வரிங்கிறத இங்கிலீஷ்ல வச்சு பாருங்க, ஸ்ட்ரைப்ஸ் அப்படின்னு இருக்கும், காயங்கள் அப்படின்னு இருக்கும். இல்ல, அப்ப யாக்கோபின் ஆடுகளுக்கு முன்னாடி அந்த மரக்கொப்புல இருந்த அந்த காயங்கள் ஆடுகளை பெருக பண்ண வல்லமை உள்ளதாக இருந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அப்ப என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய கன்க்ளூஷன் என்ன? ஆண்டவருடைய காயம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்க அது வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு தண்ணி கொடுக்குது, மோசேக்கு தேவ தரிசனங்களை கொடுக்குது, யாக்கோபின் ஆடுகளை பழுகி பெருக பண்ணுது. நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு பணம் வேணும்னா பணம் கொடுக்கும், சுகம் வேணும்னா சுகம் கொடுக்கும், ஆசீர்வாதம் வேணும்னா ஆசீர்வாதம் கொடுக்கும், ஞானம் தேவைப்பட்டா ஞானம் கொடுக்கும், சமாதானம் வேணும்னா சமாதானம் கொடுக்கும். அவருடைய காயங்கள்ல இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கர்த்தரை உங்கள் வாழ்வாதாரமா பாருங்க, அவரை நல்லவராகவே பாருங்க. அவரை ஒரு நாளும் சர்வாதிகாரியா என்ன செஞ்சிடாதீங்க, பார்த்துடாதீங்க. அடுத்து வார்த்தையை தேவனை நோக்கி பேசிட்டே இருங்க. இந்த வார்த்தைகளை நீங்க பேச 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 என்ன வாக்கு தத்தங்களை நீங்க அவரை பார்த்து சொல்றீங்களோ அதே வாக்கு தத்தங்கள் உங்களுக்கு ரிட்டர்ன் ஆக ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே உங்கள் வாழ்வுக்காக ஏற்றுக்கொண்ட எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த வார்த்தை எனக்கு தான், அதை அப்படியே நான் 100க்கு 100 எனக்கு நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. அதை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி சொல்லுங்களேன். நீர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறீர், நீர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறீர். ஹல்லேலூயா. நீர் எனக்கு போதுமானவராயிருக்கிறீர். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நீர் எனக்கு போதுமானவராயிருக்கிறீர். நான் சொல்றதுக்கு ஆமென் சொல்றது அது ஷார்ட்கட். அதை சொல்லணும். ஆமென் சொல்றது ஓகே, ஆனால் அப்படியே சொல்லணும். தேவன் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறீர். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு நீர் போதுமானவராகவே இருக்கிறீர். ஹல்லேலூயா. உங்க ஊற்று போதுமானது. ஹல்லேலூயா. அந்த கண்மலையின் பிளவு போதுமானது. சிலுவையில் நீர் எனக்காக பட்ட அந்த பாடு, சிந்தின ரத்தம் எல்லாம் என் வாழ்வுக்கு போதுமானது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
கூட பயணம் செய்கிற ஒரு கண்மலை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நான் எதனால் விசேஷித்தவன் நீர் என்னோடு இருப்பதினால். இந்த கண்மலை கிறிஸ்து ஆமென் அந்த ஜனங்களோடு கூட பிரயாணினார். முழுவதும் ஜனங்களோடு கூட அவர் பிரயாணம் பண்ணினார். கர்த்தர் அவர்களோடு கூடவே இருந்தார். இந்த கண்மலையின் கிறிஸ்துவுக்காக ஆமென் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அந்த கண்மலையை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க, கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல பழகுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானிக்கும் போது அந்த வார்த்தைகளை, அதில் உங்களுக்காக ஆண்டவர் தருகிற வார்த்தைகளை அறிக்கையிடுங்கள். உங்களுக்காக கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக அவர் தருகிற வார்த்தை சாப வார்த்தை அல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் தருகிற வார்த்தை ஆசீர்வதிக்கிற வார்த்தை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. praise the Lord. நன்றி ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் பரலோக தேவனே, இந்த வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஒருவரோடு நீர் பேசி நம்முடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய தாசனை எங்கள் நடுவில் இந்த வார்த்தையை கொண்டு வர பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று வாசிக்கிறோமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணுவதற்கு ஆண்டவரே உடைய வார்த்தை ஆவியாய் கடந்து வந்திருக்கிறது. ஆண்டவரே உடைய வார்த்தை சத்தியமா இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. உடைய வார்த்தை ஜீவனா இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. சோர்ந்து போன உள்ளங்களை நீர் தேற்றி இருக்கிறீர், திடப்படுத்தி இருக்கிறீர், பலப்படுத்தி இருக்கிறீர். ஒவ்வொருடைய வாழ்வுக்கு தேவையான இந்த சூழ்நிலைகளுக்கு அவசியமான பரலோக மன்னாவினால் நீர் திருப்தியாக்கி அனுப்புகிறீர். கோடி ஸ்தோத்திரம் அப்பா, கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய சமூகம் ஒவ்வொருவருக்கு முன்பாய் கடந்து செல்லட்டும். எல்லா கனமும் துதியும் மகிமை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.